கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாறை 31வது வாரமாக இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி செய்திருக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாம் 4ஆம் அதிகாரத்தை மாத்திரம் பார்த்தோம். அங்கே இஸ்போசேத்தை கொலை செய்தவனுக்கு தாவீது தண்டனை கொடுத்ததை பார்த்தோம். முதலிலே அவர் சவுல் ராஜா இறந்து போனார் செய்தியை கொண்டு வந்த அந்த நபருக்கு மரண தண்டனை கொடுத்தார். இப்பொழுது சவுலின் எஞ்சி இருந்த ஒரே மகன் இஸ்போசேத்தை கொலை செய்த அவர்களுக்கும் கூட தண்டனையை கொடுத்தார். யார் கொலை செய்து? பானாவும் ரேகாவும் கொலை செய்தார்கள். அந்த இரண்டு பேருக்குமே மரண தண்டனை கொடுத்தார். இதற்கு பின்னதாக என்ன நடந்தது என்பதை இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதில் முதலாவதாக இஸ்ரவேலின் மூப்பர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அங்கீகரிக்கிறார்கள். முதல் 3 வசனங்களிலே அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். தாவீது ஒரு காலகட்டத்தில் பெலிஸ்திய ராஜாவிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்து ஒரு பெலிஸ்தியனாவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அது இந்த மூப்பர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இருந்த போதிலும் அதை அவர்கள் மறந்து போனார்கள். தாவீது நம்மாளு, அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா சாமுவேல் உயிரோடு இருக்கிற காலத்தில், சாமுவேல் உயிரோடு இருந்த காலத்தில் தாவீது சிறு பையனாக இருக்கும் போதே தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதனாலே இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. சவுல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்தார், நடத்தி கொண்டு போனார் என்ற எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார்கள்? அவர் ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். தாவீது சவுல் ராஜாவா இருந்த போதே ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் தமிழ்நாட்டிலே முதல்வராக யாரோ ஒருத்தர் இருக்கிறார்கள். ஆனால் சத்தியமங்கலம் காடுகளிலே வீரப்பன் என்ற ஒரு நபர் தனி ராஜாங்கம் நடத்தி கொண்டிருந்தார் இல்லையா? அவனுக்கென்று ஆட்கள், அவனுக்கென்று எல்லா காரியங்கள் வசதிகளும் இருந்தன. அப்ப அது ஒரு தனி ராஜாங்கம். அது மாதிரி தாவீது சவுல் அரசாண்டு கொண்டிருந்த போதே ஒரு 600 பேர் கொண்ட ஒரு படையுடன் தனி அரசாட்சியை நடத்தி கொண்டு வந்தார். அதைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார் என்று சொல்லலாம். சவுல் எங்கள் மீது ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. எப்படி நடத்தி கொண்டு போனார்? இந்த 600 பேரை வச்சுக்கிட்டு பெலிஸ்தரை போய் அடித்தார். அதோடு கூட நாட்டு மக்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு தான் இருந்தார் அவர். இதை போதான் நம்ம நாபாலுடைய வரலாறை எடுத்துக்கொள்ளலாம். நாபாலுடைய ஆடுகள் மலைகளில் மேய்ந்து கொண்டிருந்த போது அவைகளை பத்திரமாய் பார்த்து கொண்டார். இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கும். வேதாகமத்தில் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இல்லைன்னா இந்த மூப்பர்கள் சொல்ல மாட்டாங்க. இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாய் இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். கர்த்தரே உம்மிட்ட சொல்லியிருக்கிறார் இல்லையா என்று. அப்ப இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். முதல்ல தாவீது சிறுவனாக இருந்த பொழுது சாமுவேல் பண்ணியது ஒரு ரகசியமான அபிஷேகம். அது யாருக்குமே தெரியாது. அதான் அபிஷேகம் பண்ணும்போது யாருக்குமே தெரியாது. ரகசியமான அபிஷேகம் அந்த குடும்பத்தாருக்கு மாத்திரம்தான் தெரிந்திருந்தது. யாருக்கு? ஈசாயோட குடும்பத்தாருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் கூட அவர்கள் அதை வெளியே சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா வெளியே சொன்னாக்க உடனே என்ன செய்வான்? சவுல் ராஜா தாவீதை கொலை செய்வான். அதனால முதல்ல நடந்தது ஒரு ரகசிய அபிஷேகம். ஆனா இப்ப இஸ்ரவேல் மூப்பர்கள் எல்லாருமே தாவீதை நீ எங்கள் மேல் ராஜாவாயிரு என்று சொல்லி என்ன செய்தார்கள்? நியமித்தார்கள். ராஜாவின் சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 30 வயசுல ராஜாவாகி 70 வயசு வரைக்கும் அரசாண்டான்.
அதுல முதல் 7.5 ஆண்டு காலம் எப்ரோனிலே ராஜாவாக இருந்தார். அதான் அர்த்தம் சொல்றாங்க. அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்ப 33 7 40 40.5 வருடங்கள் ராஜாவாக இருந்திருக்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷருடைய கூட எருசலேமுக்கு போனான். எபூசியர் என்ற ஒரு மக்கள் இனம் இருந்தார்கள். இப்ப தானியேல் புத்தகத்தை ஆராய்ச்சி தானியேல் கடைசி அதிகாரம் முடித்து விட்டேன். அதுக்கு பிற்பாடு இப்போ சிறப்பு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதுல இஸ்ரவேலின் விரோதிகள் அன்றும் என்றும் என்ற தலைப்பில் ஒரு 4 பாகம் முடித்திருக்கிறேன். அது வாட்ஸ்அப் வச்சிருக்கவங்களுக்கு பார்க்கலாம். நீங்க அனுப்பிட்டு இருக்கிறேன், எல்லாருக்குமே அனுப்பிட்டு இருக்கிறேன். வாட்ஸ்அப்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடங்கள் தெரியும். இஸ்ரவேலுக்கு அன்றைக்கு யார் விரோதிகள் இருந்தாங்க, இன்றைக்கு யார் விரோதிகள் சொல்லி ஒரு வரலாறு மாதிரி கொண்டு வர்றேன். அதுல பார்க்கும்போது இஸ்ரவேல் எதிரிகள் நிறைய மக்கள் இனங்கள் இருந்தார்கள். அதை கடைசியில லிஸ்டும் போடுவேன். அதுல எபூசியர்கள் என்ற ஒரு வகையில், எபேசியர் இல்ல, எபேசு பட்டணம் என்பது எங்க இருக்கிறது, ஆசியாவில் உள்ள ஒரு பட்டணம், அது இல்ல. ஆனால் இங்கே எபூசு என்பது இஸ்ரவேலில் உள்ள ஒரு மலையின் மீது அமைந்த ஒரு நகரம். இந்த எபூஸ் என்ற நகரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பேர் தான் எபூசியர். எபூஸ் என்ற நகரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பேர் எபூசியர். அந்த எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷருடைய கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி, நம்ம பட்டணம் எவ்வளவு அரணா கட்டியிருக்கணும், எவ்வளவு கோட்டைகள் பாதுகாப்போடு இருக்குது, இங்க போய் தாவீது உள்ள வர முடியுமா என்ன நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. யாரு? எபூசியர்கள் நினைத்து கொண்டு தாவீதை நோக்கி என்ன சொல்றான், இதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார். நல்லா கவனிக்க, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அப்படின்னா என்ன, நாங்க வர அவசியம் இல்ல, எங்க தேசத்தில் இருக்க குருட்டு பயல்களும் ஜப்பானிகளுமே போதும் உன்னை எதிர்க்கிறதுக்கு. அப்படின்னா அவ்வளவு சீப்பா நினைச்சிருக்கான். யார? தாவீதையும் அவனோட இருந்தவர்களையும், எபூசியர்கள். இது எவ்வளவு ஆத்தத்தை முடிக்க வேண்டிய தாவீது ராஜாவுக்கு. யோசிச்சு பாருங்க, எங்க நாட்டில் உள்ள குருடனும் ஜப்பானியும் போதும் அவனை எதிர்க்கிறதுக்கு, நாங்கெல்லாம் வர தேவையில்லடா அப்படின்னாக்க எவ்வளவு கோபம் வந்திருக்கும் தாவீதுக்கு பாருங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரம் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் சீயோன். தாவீது போறதுக்கு முன்னாடியே அதுக்கு சீயோன் கோட்டை என்று பேர் இருந்தது. அடுத்து தாவீது அதை தொடர்ந்து எபூஸ் என்பதற்கு பதிலாக எருசலேம் என்று மாற்றினான். அந்த பட்டணத்துக்கு பேர் எருசலேம் என்று மாற்றினான். ஆக தாவீதினால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நகரம். முன்னாடியே எபூசியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது அதை நிர்மாணித்தான். தாவீது எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். எந்த வம்சம்? இஸ்ரவேல் வம்சம் இல்லையா? இஸ்ரேலனாகிய யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் தாவீது நிர்மாணித்த கட்டின ஊர் தான் எருசலேம். அது என்ன ஆயிடுச்சு? தாவீதின் நகரம் ஆயிடுச்சு. அதோட கூட தாவீது என்ன சொல்றான் பாருங்க, எவன் சாலகத்தின் வழியாக ஏறி, சாலகம்னா வாட்டர் டக்ட் என்று சொல்வார்கள், நீர் போற குழாய் இருக்கு இல்லையா, நீர் போறதுக்கு பெரிய பெரிய குழாயெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த குழாய் வழியாக ஏறி, சாலகம்னா நீர் போக்கும் குழாய் தான் அர்த்தம். எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்மா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். தாவீது ஏன் குருடனையும் சப்பானியை பகைச்சான்? ஏன்னா குருடனும் சப்பானியும் தான் உன்னை தடுப்பார்கள் என்று சொல்லி எபூசியர்கள் சொல்லிட்டார்கள் இல்லையா? அதனால அந்த குருடனையும் ஜப்பானியும் முதல் போடுதல் என்று சொல்லி இவன் உத்தரவு கொடுக்கிறான். எவன் இந்த சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்மா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால என்ன ஒரு பழமொழி வந்துருச்சுன்னா, குருடனும் ஜப்பானியும் வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டாயிருச்சான் இஸ்ரவேல்ல. அடுத்து அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதுக்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். அங்க போய் அதை தாவீது தன்னுடைய சொந்த நகரமாக்கி கொண்டு அதை சுற்றிலும் மில்லோ என்ற இடம் தொடங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற சுவர்களை கட்டினான். அந்த காலகட்டங்களிலே நகரங்களை சுற்றிலும் சுவர்கள் வைப்பது உண்டு.
நான் பாளையத்துக்கருகளே பார்த்துருக்கேன். சேர்வகாரம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சேர்வகாரம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் எங்கள் அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சேர்வகாரம்பட்டி ஊரை சுற்றி செவரு கட்டி வச்சுருப்பாங்க. ஊரை சுற்றி எதுக்குனாக்க மிருகங்கள்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இது எல்லா ஊர்கள்லையுமே அந்த காலகட்டத்தில், இப்போ இல்லை. இப்போ தான் மிருகங்கள்லாம் காட்டு துரத்திட்டோமே. நாட்டில் நம்ம தானே வாழ்கிறோம். இப்போ மிருகங்கள்லாம் நாட்டில் இல்லை. அப்போ அந்த காலத்தில் எல்லா நகரங்களையும் சுற்றி மதில்கள் எழுப்புவது வழக்கம், பாதுகாப்பிற்காக. அப்ப அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அவருக்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மெல்லோன ஸ்தலத்தை வைக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். அடுத்து 10ஆம் வசனம் பாருங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? அந்த வசனத்திலே இருக்கு காரணம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். ஒருத்தர் விருத்தி அடையணும்னா கர்த்தர் அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்ப தாவீது கூட கர்த்தர் இருந்தபடினாலே நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். ஆனாலும் கூட தொடக்க காலங்களிலே கர்த்தர் அவனோடு இல்லையா? தாவீது கூட இருந்தாரா இல்லையா? எல்லா நாட்களும் இருந்தார். 25 ஆண்டுகள் சவுலுக்கு பயந்து கொண்டு காடுகள்லையும் மலைகளையும் வனாந்தரங்களையும் சுற்றி திரிந்தார் தாவீது. அந்த வேளையிலையும் கர்த்தர் கூட தான் இருந்தார். ஆக நீதிமானுக்கு ஏற்படும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார். இது ஒரு அருமையான வசனம். நீதிமானுக்கு ஏற்படும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். அதாவது எல்லாருக்கும் நேரிட சோதனை நமக்கும் நேரிடும். கொரிந்தியரில் பவுல் சொல்றார் இல்லையா, மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன செய்யறார்? அவரை நீங்கள் சோதிப்ப உங்கள் திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய திராணி எவ்வளவோ, நம்முடைய சக்தி எவ்வளவோ அவளுக்கு தான் சோதனை நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேல சோதிக்க அனுமதிக்க மாட்டார். நாளுக்கு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய பலம் பெருக பெருக, மனோபலம் பெருக பெருக சோதனைகளின் விகிதமும் அதிகமாகும். ஆனால் அந்த சோதனையோடு கூட என்ன செய்வார்? அந்த சோதனைக்கு தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கையும் உண்டாக்குவார். ஆக தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இப்ப பாருங்க, இன்னொருத்தர் பாருங்க, தீருவின் ராஜா. தீரு எங்க இருக்குது? மேல இருக்குது. எர்மோன் மேலைக்கு மேப் எடுங்களேன். பைபிள்ல மேப் பின்னாடி மேப் இருக்கும் இல்லையா, அந்த மேப் எடுங்க. அந்த மேப்ல இங்க பாருங்க, இங்க சீலோன்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல சீலோன் இருக்குது. இங்க இருந்து எவ்வளவு தூரம் பாருங்க. தீரு இங்க இருக்குது. தீரு இங்க இருக்குது. சீலம் இங்க நடுவில் இருக்குது. சீலம்னா எருசலேம் இங்க இருக்குது. அங்க இருந்து தீருவின் ராஜா ஈராம் என்பவன் என்ன செய்யறான்? தீருவின் ராஜா ஈராம் தாவீதுடைய சானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். தீரு ராஜா இவருக்கு அனுப்புறாரு. என்னத்த? கேதுரு மரங்கள். கேதுரு மரங்கள் எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு. செடார் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. லிபி பேசாம உட்காரு, சொன்ன கேட்கணும். தீருவின் ராஜாவாய் ஈராம் தாவீது ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். வீடுன்னு போட்டிருக்குது. என்னது கட்டினாங்க? அரண்மனையை கட்டினார்கள். வீடுனா நம்ம கட்ட வீடு மாதிரி இல்லை. தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினா ராஜா இல்லையா, ராஜாவுடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக உயர்த்தினார், திடப்படுத்தினார். அதோடு கூடிய தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தம், அதாவது தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தமாக தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது என்ன செய்யறாங்க? அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். அதிகமான பெண்களை திருமணம் செய்து கொண்டானான் தாவீது. அங்கே தாவீதுக்கு இருந்த மனைவிகள் மறுமனையாட்டிகள் எண்ணிக்கைலாம் பிற்பாடு நம்ம பார்ப்போம். இன்னும் அதிக குமாரரும் குமார்த்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எங்க? எருசலேமில் அவனுக்கு யார் யார் பிறந்தாங்கன்னு சொல்லி லிஸ்ட் கொடுக்குறாங்க.
சமுவா, சோபாப், நாத்தான், சாலமோன். சாலமோன்னா மூத்த மகன், ஆனா சாலமன் 4வது சொல்றாங்க. அடுத்து இப்பார், எலிசூவா, தெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாத்தா, எலிபலேத் என்னும் பெயர்களுடைய குமாரர் பிறந்தார்கள். 11 பையன்கள் லிஸ்ட் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம யார் இருக்கா? முதல்ல பிறந்திருக்காங்க இல்லையா, அப்சலோம். அந்த உங்க காட்டில் இருந்த போது மனைவிகள் 3 பேர் இருந்தாங்களே அவனுக்கு, அந்த 3 பேருக்கு பிறந்த மகன்கள்லாம் இருக்கிறாங்க. உரியாவின் மனைவியா இருந்த பத்சேபால் மூலமாக முதலில் பிறந்த மகன் இறந்து போய்விட்டான். அதுக்கு பிறகு பிறந்த மகன் சாலமோன். அந்த சாலமன் இங்க 4வதாக கொடுக்கப்பட்டிருக்கிறான். அந்த சாலமனுக்கு அடுத்து பிறந்தவன் நாத்தான். வருஷம் மாறி இருக்குது, ஆனா லிஸ்ட் எல்லா மகன்களுடைய பேரும் இங்க கொடுக்கல. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் பேர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சமுவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசுவா, தெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாத்தா, எலிபலேத் 11 மகன்களுடைய பேர் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. தாவீதை இஸ்ரவேல் மீது ராஜாவை அபிஷேகம் பண்ணார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தர் யாருங்க? இஸ்ரவேலுக்கு கடுமையான விரோதிகள். இந்த பெலிஸ்தரை குறித்து ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு தகவல் தெரிந்தது. இவர்கள் கிரேத்தா தீவு அல்லது அதை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வந்த கடற்கொள்ளையர்களை சேர்ந்தவர்கள். கடல் மக்கள் மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. கடல் மனிதர்கள் என்றால் கடற்கொள்ளையர்கள் தான் அவர்கள். இன்றைக்கும் கூட கப்பல் கொள்ளையர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே கப்பலை தூக்கிட்டு போயிடுவாங்க, கப்பலே கொண்டு போயிடுவாங்க, இல்லை கப்பலுக்கு ஜாமான் கொண்டு போயிடுவாங்க, அவங்களே சாவடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்த நபர்கள் யூதர்கள் கானான் தேசிய சுதந்திரத்த பின்பு 200 ஆண்டுகள் கழித்து தான் அங்கே வந்தார்கள். யாரு? இந்த பெலிஸ்தர்கள். அவன் அந்த பலஸ்தீன பகுதி, இந்த காசா பெல்ட்னு சொல்றாங்க இல்லையா, வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்க, அந்த இஸ்ரேல் ராஜ்யத்தினுடைய மேற்கு இந்த மேப்லயே இருக்கும் பாருங்க. இந்த மேப்லயே இந்த பகுதியில் இருக்கவங்க தான் பெலிஸ்தர்கள். இப்படியே ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், அதான் பெலிஸ்தருடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இஸ்ரவேலர்கள் அங்க குடியேறி 200 ஆண்டுகளை பிற்பாடுதான் அங்கே வந்தவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அவங்க பலஸ்தீனத்தை எங்களுக்கு தனி நாடாக அறிவித்து என்ன செய்யணும், எங்களை உரிமையா குடி வைக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டான். அது அநியாயமான ஒரு காரியம். ஏனென்றால் இந்த மேப்ல பார்த்திருக்கப்படி பார்க்கும்போது இங்கே மேல இருந்து அந்த தீரசீதோன் எல்லை இருக்கு இல்லையா, அங்க எர்மோன் மலை என்று இருக்கும், இங்க இருந்து இதுவரைக்கும் இதுமேயா வரைக்கும் உள்ள யோர்தானுக்கு அப்புறம் உள்ள ராஜ்யங்கள் எல்லாமே ஈசாக்குடைய சந்ததிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஈசாக்குடைய சந்ததி யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 மகன்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது, வேற யாருக்கும் கொடுக்கப்படல. ஆனா இன்றைக்கு அதை பூரா சுருக்கி ஜோர்டான், அம்மான், அது இதுன்னு பல நாடுகள் சுற்றி இருந்து கொண்டு இஸ்ரவேலை மிக மிக சிறிய நாடாக்கி விட்டார்கள். இது தேவனுக்கு கோபம். அதனால இன்னும் அந்த சண்டை ஒழியல. இருந்தாலும் யூதர்கள் முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற போது நிச்சயமாக அவர்களை ஜெயிக்க யாராலும் முடியும். இப்போதைக்கு ஜெயிக்க யாராலும் முடியாது. நிச்சயமா அந்த நாட்டை திரும்பவும் கொடுப்பார் தேவன். ஆனாலும் கூட இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல ஒன்றுமே கிடையாது என்பதை எடுத்து காண்பிக்கத்தான் கிபி 70 தீத்து என்ற ஒரு நபரை கொண்டு, தீத்து என்ற படைத்தளபதி என்ன செய்தான், எருசலேம் தேவாலயத்தை கல்மேல் கல்லிடாதபடிக்காக தரைமட்டமாக்கி போட்டான். ஆனாலும் கூட ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக இன்னமும் அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறார் தேவன். எதுக்காக? பேதுரு சொல்றாரே, தாமதிக்கிறார் என்று சொல்லி ரெண்டுபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி நீடிய பொறுமையை நினைத்து பார்த்து யூதர்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். யூதர்கள் இன்னும் பழைய பிரமாணத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பழைய பிரமாணம் அமலில் இல்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும். கிறிஸ்துவே ரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக சேர வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு அழிவுகளையும் கொடுக்கிறார் தேவன். ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருந்தாரு? உன் இனத்திலிருந்து உன் சந்ததிக்குள் பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்.
அந்த வாக்குத்தத்தை நிறைவேறின பிற்பாடு இன்னமும் பழைய பிரமாணத்தை கட்டிக்கிட்டு அழுகிறது பிரயோஜனம் இல்லை. இதை யூதர்கள் உணர வேண்டும். அதுக்கு தான் இப்ப ஏற்படுற சோதனை எல்லாம் ஏற்பட்டு. ஆனாலும் கூட இந்த பெலிஸ்தீர்கள் செய்கின்ற பலஸ்தீனியர்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த பலஸ்தீனர் சொல்லக்கூடிய பெலிஸ்தீர்கள் இஸ்ரவேலர்கள் குடிபெயர்ந்து 200 ஆண்டுகள் பிற்பாடு தான் அங்கே வந்தவர்கள். தேவனுடைய சித்தத்தின்படியாக, தேவனுடைய வாக்குத்தத்தின்படியாக இஸ்ரவேல் கானான் நாட்டுக்குள்ளாக பிரவேசித்தார்கள். ஆனா இவங்க திடீர்னு இந்த ஓரத்துல பூரா இருந்து கொண்டு இதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அது எந்த காலத்துல ஆரம்பிச்சது? நியாயாதிபதிகள் காலத்துல ஆரம்பிச்சிருச்சு. சிம்சோன் பெலிஸ்திய பெண் ஒருத்தையை கண்டுதானே திருமணம் முடித்துக்கிறேன்னு சொல்றான். அதனாலதான் அலைஞ்சான். அது அவனுக்கு உண்மையிலே நல்ல ஒரு பலத்தை கொடுத்திருந்தார் தேவன். அவனுடைய முடியில இருந்தது அந்த பலம். அவன் வாழ்நாள் பூரா நசரேனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு முடியை எடுக்கக்கூடாது, முடி சிரைக்கப்படக்கூடாது, வெட்டப்படக்கூடாது. அதான் நசரேன்னு சொல்றது, நசரே விரதம். நல்ல பலம் இருந்தது. ஆனாலும் கூட அவனுடைய இச்சையினாலே அவன் கெட்டு போனான். பிரியமானவர்களே, இந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களுக்கு 200 விட பின்னாடி இங்க நாட்டில் இருந்துகிட்டு எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து தாவீது இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். எதுக்காக தாவீதை தேடிப்பாங்க? அவனை அடிச்சு கொள்ளலாங்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால என்ன செய்யறான் தாவீது கேட்ட போது ஒரு அரணைப்பான இடத்துக்கு போனான், பாதுகாப்புள்ள இடத்துக்கு போனார். பெலிஸ்தர் ரெப்பாயிம் பள்ளத்தாக்களை பரவியிருந்தார்கள். ரெப்பாமியர்கள் என்பவர்கள் இன்னொரு மக்கள் இனம். அந்த ரெப்பாமியர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற பள்ளத்தாக்கில் பெலிஸ்தர் புறா பரவி இருக்கிறாங்க. எதுக்காக? தாவீது வருவான், தாவீதை சாகடிக்கலாங்கிறதுக்காக. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவரை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இந்த படையெடுக்கிற வேலையெல்லாம், போர் செய்கிற வேலையெல்லாம் கர்த்தரை தேடுவது உண்டு. தாவீது, நான் இப்ப போலாமா, இந்த காரியத்துக்கு போலாமா, போனா எனக்கு ஜெயம் கிடைக்குமா என்று கேட்கும்போது, நீ போ, நிச்சயமாக பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்கிறார். தாவீது பாகால் பிராசிம் என்ற இடத்துக்கு வந்த போது அங்கே அவர்களை முறியடித்து, யார? பெலிஸ்தர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தமாக அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல, வாய்க்கால ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி அல்லது அணை ஒரு குளத்துல இருக்கிற தண்ணி, குளத்துக்கரை மதகு உடைஞ்சு போச்சுன்னா எப்படி பாயும் தண்ணி, அது மாதிரி ஓடி போனாங்களாம் பெலிஸ்தர்கள். பார்த்தோன்னே வேகமா வந்தவங்க ஒரு வழியாய் வந்தேன் 7 வழியாய் ஓடி போறவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்தாங்க தாவீதை கொள்றதுக்கு. ஆனாக்க இவன் போரிட்ட வேகத்துல அவங்க உப்பர பயந்து, உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டாங்க. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீது அவன் மனுஷனும் சுட்டெரித்தார்கள். பாருங்க, இஸ்ரவேலர்கள் போரிட செல்லும் போது உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போது வழக்கம். உரியா போருக்கு சென்ற போது யாரு கூட? யோவாபோட அங்கே போருக்கு சென்ற போது அங்கே இஸ்ரவேலின் உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. அதான் சொல்லுவான் தாவீது கிட்ட, தாவீது உனக்கு நல்லா நிறைய தண்ணி கொடுத்து சாராயம் கொடுத்து போய் மனைவியோட சந்தோஷமா இருந்துட்டு வா, நாளைக்கு போலாம் அப்படிங்குவான். ஆனா அவன் அங்க போக மாட்டான், மனைவி கிட்ட போக மாட்டான். ஏன்னா அவன் அவ்வளவு விசுவாசமான ஒரு போர் வீரன். அடுத்த நாள் தாவீது என்ன நீ வீட்டுக்கு போகலையாம்ல, கர்த்தருடைய பெட்டியும் யோவாபும் மற்ற படை வீரர்கள் எல்லாம் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க ராஜா, அப்படி இருக்கப்ப நான் போய் என் மனைவி கூட போய் உல்லாசமா இருக்கு நான் போவேனா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விசுவாசமான ஒரு போர் வீரனாக உரியா இருந்தான். அப்ப பெலிஸ்தர் அதே மாதிரி மற்ற ஜாதியிலும் என்ன செய்வார்கள், தங்களுடைய விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு வருவது உண்டு. அவர் அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீது மனுஷனும் சுட்டெரித்தார்கள். அந்த விக்கிரகங்களை விட்டு போனாங்க இல்லையா, அந்த விக்கிரகங்களை எடுத்து தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் எடுத்து சுத்தமா அழிக்கிறாங்க. பெலிஸ்தர் திரும்ப ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அதோட விட்டுல திருப்பி வர்றாங்க, ரெப்பாயிம் பள்ளத்தாக்கே வர்றாங்க பெலிஸ்தர்கள். அப்போது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு
இப்ப ரெண்டாவது ஒருத்தர் வரான, ஒரு தடவை பயந்து ஓடிட்டான் இல்லையா, ரெண்டாவது வர்றான விஷயம் இல்லாம வருவானா? நம்ம அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கணும். அவன் ஏதோ ஒரு சூழ்ச்சியோட என்ன ஒரு அதிகமான பலத்தோட தான் வரணும் வந்திருக்கணும் இல்லையா? அப்ப திருப்பி அதே ரெப்பாயம் பள்ளத்தாக்குல கூடியிருக்கிறான் யாரு? பெலிஸ்தர். அப்ப கர்த்தரிடத்துக்கு விசாரிக்கிறாரு. அப்ப கர்த்தரே சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி யுத்த வியூகத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு பாருங்க கர்த்தர். யாருக்கு? தாவீதுக்கு. நீ நேராய் போகாமல் அவருக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாயும். முசுக்கட்டை செடி தான் என்னங்க? நம்ம நல்லா கேள்விப்பட்டதுதான். பட்டுப்பூச்சி வளர்க்குறாங்க இல்லையா, பட்டுப்பூச்சிக்கு தீனி கொடுப்பாங்க இல்லையா இலை, அந்த இலை மல்பெரி இலைன்னு சொல்றது. அந்த மல்பெரியை தான் தமிழ்ல முசுக்கட்டை சொல்றாங்க. அந்த முசுக்கட்டை செடி நிறைய வளர்ந்துருக்கு ஒரு இடத்துல. அந்த முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்கிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாக எழும்பிப்போம். அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் நமக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். அப்ப முசுக்கட்டை செடிகள் நுனிகளில கர்த்தர் கடந்து போகிற போது ஒரு இரைச்சல் கேட்கும். நான் கடந்து போவேன், அங்க முன்னாடி நான் போவேன், நீ பின்னாடியே வா, நான் போய் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பேன். அதே மாதிரி என்ன செய்யறான்? கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துடக்கி கேசரியில மட்டும் முறியடித்தான். இரண்டாவது தடவையும் அடி வாங்கினாங்க பெலிஸ்தர். ஆக இஸ்ரவேலுடைய ராஜாவாக தாவீது அங்கீகரிக்கப்பட்டான், அபிஷேகிக்கப்பட்டான், தன்னுடைய கடமையை செய்தான். ராஜா என்று சொல்லும் போது அவன் முதல்ல மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், இரண்டாவது அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், மூன்றாவது தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும். மக்களை பாதுகாப்பது ராஜாவுடைய கடமையாக இருக்கிறது. பாருங்க, இப்ப பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ரெண்டு பக்கமே என்ன செய்யறாங்க? தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ரெண்டு பேருமே செயல்பட்டு இருக்காங்க. அப்ப தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாதவன் மக்கள் தலைவனாக இருக்க முடியாது. முதல்ல அங்கீகரிப்பு, அடுத்த அபிஷேகம், அடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம். இந்த மூன்று இருந்தால்தான் அவன் ஒரு ராஜாவாக முடியும். அதுக்கு தாவீது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறான். பெலிஸ்தர் வர்றாங்கனாக்கா, பெலிஸ்தர் எதுக்காக வருவாங்க? மக்களை அழிப்பதற்காக தானே வருவாங்க. தன்னை அழிப்பதற்கு வருவாங்கன்னு தெரியுது, அதே சமயம் மக்களையும் அழித்து போடுவாங்க இல்லையா? அப்ப மக்களை அழிக்காதபடி காப்பாற்றணும். முதல் தடவை போய் முறியடித்தான். இரண்டாவது வரும்போது திருப்பி கர்த்தர் சொன்ன ஐடியா படி முசுக்கடி செடிக்கு மேல சலசலப்பு கேட்கிற போது கர்த்தர் கடந்து போறாரு அப்படின்னு பின்னாடியே போறான். போயிட்டு அந்த சமயத்திலையும் முறியடித்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இடப்படுகிறார், அதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை ஆலோசிக்காமல் நாம் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. இதுக்கு தாவீது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இந்த பிரசங்கத்தை தொடருவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.